பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான வேலையிலும் ஒரு வெளியேறப்பெற்ற சத்தியத்தை நாம் தியானிப்போம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். மார்க்கின் சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 13வது வசனம். மார்க்கின் சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 13வது வசனம். என் நாமத்தின் நிமித்தம் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள். இயேசு சொல்கிறாருங்க, மார்க்கு 13:13, என் நாமத்தின் நிமித்தம் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள். எல்லாம் அவங்க தான் இல்லை, வீட்டார் குடும்பத்தாருன்னு இல்லை, சொந்த பந்தம்னு இல்லை, வெளிநாட்டவர் உள்நாட்டவர்னு இல்லை, ஆணு பெண்ணும் என்றும் இல்லை, படித்தவன் படிக்காதவன் இல்லை, எல்லாம் A to Z இயேசுவின் நாமத்தின் நிமித்தம் எல்லோராலும் பகைக்கப்படுவீர்கள். தெரிந்து கொள்ளுங்கள். ஏன் நம்மளை எல்லாரும் பகைக்கிறாங்க? என் நாமத்தின் நிமித்தம் எல்லோராலும் பகைக்கப்படுவீர்கள். முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். அந்த வசனத்தில் அடுத்த பாகம், எல்லாராலும் பகைக்கப்படும் போது நீ என்ன பண்ணணுமா? முடிவு பரியந்தம் நிலைத்து இருக்கணுமா? அப்படி நிலைத்து இருக்கும்போது நீ ரட்சிக்கப்பட்டுருவியா? மனுஷன் பதறி போய் யாராவது நம்மளை இவனும் பகைக்கும்போது ரட்சிக்கப்படுறதுக்கு போல பச்சிக்கப்பட்டு போயிடுறான். நிலைத்திருங்க, முடிவு பரியந்தம் இயேசுவிலே இருங்க. ரட்சிக்கப்பட்டுருவீங்கன்னா என்ன அர்த்தம்? பகைஞ்ச தோற்று போயிடுவான்னு அர்த்தம். பகைக்கிறவன் தோற்று போயிடுவான். அப்போது இயேசுவிலேயே இருங்க முடிவு பரியந்தம். 24/7, வாரத்தில் 7 நாள், மாதத்தில் 31 நாள், வருஷத்தில் 365 நாள், முடிவு பரியந்தம் கிறிஸ்து இயேசுவிலேயே நிலைத்திருங்க. அப்போ என்ன பண்ணணும்? பகைக்கிறவனுக்கு இயேசு என்ன சொல்லணும்? உங்களுக்கு பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். யாராவது உங்களுக்கு பகைச்சாங்கனாக்கா அவங்களுக்கு முடிவு பரிந்தும் நன்மையே செய்யுங்க. என்ன நன்மை தெரியுமா? கிறிஸ்து என்கிற நன்மை. கிறிஸ்து இயேசுக்கு சுவாமன்ற வாக்கு தத்தங்களை அவங்களுக்கு மத்தியசமாக கொடுங்க. இயேசு சொன்னார், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். என்ன சிநேகம்? சத்துருக்களுக்கு இயேசுவின் சிநேகத்தை காட்டுங்க. இயேசுவின் சிநேகம் ஜீவ சரீரம், ஜீவனையே குத்துறோம். இயேசு கிறிஸ்துக்குள் ஆமன்ற வாக்கு தத்தத்தையே சத்துருக்களுக்கு, உன் வீட்டாரே உனக்கு சத்துருக்கள்னா, ஆதாம் வழியாய் பிறந்து வந்தவன் எப்பேற்பட்ட மனுஷனாக இருந்தாலும் அவன் சத்துருவாகத்தான் இருப்பான். என்னங்க, பெற்ற புள்ள, கட்டின மனைவி, கட்டின புருஷன் ஆதாமுக்குள்ளே இருந்தானாக அவன் சத்ருவாக தான் இருப்பான். அப்போது உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள். முடிவு பரியந்தம் ஆசீர்வதிக்கிறதுல நிலைத்திருங்க. என்ன இயேசுவை கொடுத்து ஆசீர்வதி. இயேசுக்கு சுவாமன்ற வாக்கு தத்தங்களை கொடுத்து அவன் பேர் சொல்லி தேவனுக்கு ஆதாமத்து முழு உலகத்துக்கு இயேசு ஜீவன் பரிபூர்ண இயேசு அவனுக்கு கொடுத்துடணும். அப்போது சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்கள், பகைக்கு நன்மை செய்யுங்கள், சத்துருக்களை சிநேகியுங்கள், சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்கள். என்னது ஆசீர்வதிங்கள், நன்மை செய்யுங்கள், சிநேகியுங்கள், எல்லாம் இயேசு கிறிஸ்துக்குள் ஆமன்ற வாக்கு தத்துவத்தை அவங்களுக்கு குத்தரணும். முடிவு பரிந்து கொடுக்கணுங்க. ஒரு நாள் 2 நாள் இல்லை. இயேசு அப்படி தாங்க, என் நாமத்தினை மட்டும் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்களா? இயேசுவே நாமமாகிறாரு. அவர் தான் நாமத்துக்கே மூலக்காரனர். அவர் எவ்வளோ பேர் பகைச்சாங்க. ஆனால் முடிவு பரிந்து நிலைத்திருந்தாரா இல்லையா? எங்கேயாவது பாவத்தையும் மரணத்தையும் காட்டினாரா? நன்மத்தையுமே காட்டி ஜீவ வச்சிருக்கேன் தான். கிறிஸ்துவிலே நிலைத்திருக்கிற நல்ல மீட்பன் ஜனங்களுக்காக ஜீவ சரீரம் ஜீவ ரத்தத்தையே குத்துறாருங்க. அதனால தாங்க அவர் ஜெயிச்சுக்கிட்டே இருந்தார். ரட்சிக்கப்பட்டு பாவத்தில் மரணத்தை தரித்ததெல்லாம் பாவத்தை மரணத்தில் ஜெயிக்கிறார் பாருங்க, விடுதலை ஆக்கிறாப்பட்ட.
ரட்சிப்புள்ளே இருக்கிறாரு. தேவதூதர் பசுத்தாவியரெல்லாம் அவங்க கூட இருந்தாங்க. இந்த டாக்டிஸும் நிறைய பேருக்கு தெரியாமல் இவங்களும் கோதாலி இறங்கி பகைக்கிறவங்க மேலெல்லாம் பகைக்கிறாங்க. இயேசு ஏற்றுக்கொண்டு ஞானசானது திருவந்தது ஊழிக்காரங்கன்றாங்க. ஆதாமுக்குள்ளே இருக்கிறவன் பகைக்கும் போது இயேசு ஜீவன் பரிபூர்ண ஜீவனை கோடா கோடியாக அவன் பேர் சொல்லி கொடுக்கறது, நன்மை செய்கிறது. அவனுக்குள்ள அசுத்தாவை பகைக்கிற சத்துரு ஓடி போடுவான். நீ ரசிக்கப்பட்டுருவேன். அவன் ஒன்றுமே செய்ய முடியாதுங்க. உன்னை பகைக்கிறவனுக்கு நன்மை செய்யணும். புரியுற மாதிரி சொல்கிறேன். கோலியாத்து பகைக்கிறான், பட்டயத்தோடு ஈட்டியோடு வரான். தாவீது நீயோ பட்டயத்தோடு நானோ நீயோ நின்று இஸ்ரவேலுக்கு கர்த்தருடைய நாமத்தினாலே போகிறன்றான் பாருங்க. அந்த கர்த்தருடைய நாமத்தை தான் கொடுக்குறான், இயேசுவின் நாமத்தை தான் கொடுக்குறான். தேவனுக்கு ஆதாமுக்கு முழு உலகத்துக்கு பகைக்கிற கோலியாத்து தான் தோற்று போனானே தவிர இயேசுவின் நாமத்தில் முடிவு பெற நிலைத்துதான் பாருங்க. தாவீது கோலியாத்துக்கு அப்படி தானே போனான். நீ நின்று இஸ்ரவேலையும் சேனை கர்த்தருடைய நாமத்தில் தான் போகிறான். அதான் முடிவு பெறுங்க. என் நாமத்து நிமித்தம் மார்க் 13:13 என் நாமத்து நிமித்தம் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள், முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். அப்போ அது இயேசு நாமத்திலே நிலைத்திருக்கிறான் தாவீது. பழைய ஏற்பாட்டில் சவுல் தாவீதை வெல்லுவேன்னு வரான். எத்தனையோ வருஷமா கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் மேல் கை போடுவது எப்படி சவுலை நேசிக்கிறான் தாவீது. அது தேவனுடைய நேசம். கர்த்தருடைய நாமம் சவுல் ஆனாலும் சரி, கோலியாத் ஆனாலும் சரி, யாரானாலும் சரி, கர்த்தருடைய நாமத்திலேயே நிலைத்திருக்கிறான் தாவீது. அதனால் அவன் எல்லா ஆபத்துகளுக்கும், நாசம் மோசங்களுக்கும், எதிரிகளுக்கும், சத்துருக்கள், அம்மன் புத்திரமோ சேயர் மலை எல்லா பெலிசியர்களுக்கு, கோலியாத்துகளுக்கெல்லாம் தப்பிச்சு பெரிய ராஜாவாயிடறான் பாருங்க. முடிவு பெருந்த கர்த்தருடைய நாமத்திலே இருக்கிறாங்க. கர்த்தரை நான் எக்காலத்தில் சோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் வாயில் இருக்கும். அதை தான் இங்கே சொல்கிறாரு, முடிவு பரிந்த நிலைத்திரு. எதில் நிலைத்திரு? கர்த்தருடைய நாமத்திலே நிலைத்திரு. ஆமாம், முடிவு பரிந்த நிலைத்திரு. ஏசு அப்படி தான் இருந்தார். அப்போது மார்க்கு 13:13 என் நாமத்தின் நிமித்தம் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள், முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். இப்போவே நீங்கள் ஏற்கனவே பகைக்கப்படுறீங்க. யார் பகைக்கிறானோ பகைக்கலோ, உலகத்தின் அதிபதி பிசாசு உங்களை பகைக்கிறான். பிசாசு அவங்களையும் பகைக்கிறான், இயேசு ஏற்றுக்கொண்டவங்களையும் பகைப்பான். அவன் பேரே பகஞ்சன். அந்த பகஞ்சனை நீ ஜெயிக்க வேண்டுமானால் நீ கிறிஸ்துவுக்குள்ளே நிலைத்திருந்து அந்த கிறிஸ்தியசு ஜீவரத்தத்தை அவனுக்கு கொடுத்தா தான் அந்த பகஞ்சனை ஜெயிக்க முடியும். அந்த பகஞ்சனாகிய சத்ருவை நீ ஜெயிக்கணும், பிசாசை ஜெயிக்கணும். பிசாசு யாருங்க? உலகத்தின் அதிபதி, பாவத்துக்கு அதிபதி, சாபத்துக்கு அதிபதி, மரணத்துக்கு அதிபதி, தரித்திரத்துக்கு அதிபதி. இதெல்லாம் ஜெயிக்கணும்னா இயேசு ஜீவன், பரிபூர்ண ஜீவன். அந்த ஜீவனில் தேவ நீதிட்டு உடித்தேதல், அதை தேவனுக்கு ஆதாம்லேருந்து முழு உலகத்துக்கு உணர்வுபூர்வமாக கொடுத்தாதான் அந்த பகஞ்சனையே நீ ஜெயிக்க முடியும். வியாதி ஒரு பகஞ்சன், சாபம் ஒரு பகஞ்சன், தரித்திரம் ஒரு பகஞ்சன். ஆமாம், ஏவாள் அந்த பகஞ்சனாகிய பிசாசு தந்திரமாக ஜீவ விஷயத்துக்களே நிலைத்திருக்க விடலை, வஞ்சித்து கூப்பிட்றான். இந்த கனியை புஷி, இந்த புஷிக்கு நல்ல நீ சாக மாட்டேன், தேவனை போல ஆகுன்னு சொல்லி போய் சொல்கிறேன். ஏற்கனவே தேவனை போல தான் இருக்கிறான் ஏவாள். ஆனால் அந்த பகஞ்சனாகிய பிசாசு தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக தேவன் புசிக்க வேண்டாம் என்று சொன்ன அந்த கனியை, அந்த நன்மத்தை அறியத்தக்க கனியை புசிக்கும்போது அவள் முடிவு பரிந்தும் நிலைத்திருக்கவில்லை. ரட்சிக்கப்படுறதுக்கு விலை பச்சிக்கப்பட்டு சாகவே செத்து போனாள். ஆதாமும் அவளுடைய வார்த்தையை கேட்டு அவனும் முடிவு பரிந்து நிலைத்திருக்க, அவனை ஜீவ சுவாசித்து ஜீவாத்மாவாகி ஜீவ விஷயத்துக்கு நிலை வச்சிருந்தார். ஆனால் அவங்க என்ன பண்ணல, முடிவு பரியந்து இந்த ஜீவ விச்சத்துக்கண்ணில் இல்லை. எவ்வளோ நாள் ஜீவ விச்சத்துக்கண்ணி இருந்தாங்கன்னு தெரியல. ஆசீர்வாத் ஏதேன் தோட்டத்தில், இந்த மாதிரி ஒரு தோட்டத்தில் குட்டி சொர்க்கமாக இருந்தாங்க. இதுதான் எங்கள் தோட்டம், சோழவரம் தோட்டம். இந்த தோட்டத்தில் சர்பத்தின் வடிவில் வந்து பிசாசு அவர்களை முடிவு பரிந்து ஜீவ விச்சத்துக்கண்ணிலே இருக்க ஒட்டாமல் நன்மை தீமை அறியத்தக்க அந்த கனியை புஷிக்கும் நாளிலே ஷாகவே ஷாவாய். அந்த ஆதாம் ஏவாள் வழியிலா உலகத்தில் எல்லோரும் பிறந்து வராங்க.
முடிவு பறிந்து நன்மை தீமையிலே இருக்கிறாங்க. பாவத்தின் சம்பளம் மரணத்திலே இருந்து பகைஞர்களாகவே இருந்து பகைஞனாக பிசாசு அடிமையாகி அந்த பகைஞர் இருக்கிற பாதாள ராஜ்யத்துக்கே நேராக போய் சேர்ந்துடுறாங்க. ஆனால் இயேசு வராரு. மத்திய மார்க் லூக்கா யோவான்ல வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவில்ல எல்லாரும் என்கிட்ட வாங்க, நானே ஜீவப்போம். இந்த அப்பத்தை புசித்து திராட்சை ரசத்தை பானம் பண்ணிவிட்டு நானே திராட்சை செடி, நீங்கள் கொண்டு ஒருவன் என்னில் என் வார்த்தைகளை நிலைத்திருங்க. அதான் முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். கிறிஸ்தியஸிலே நிலைத்திரு. ஏவாளை போல் திடீர்னு வழி மாறிய நன்மை தீமை கனி சாப்பிட்டு சாகவே சாகாத. இயேசு ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் எடுத்து திருவிருந்தில் பங்கெடுத்ததுமே முடிவு பறிந்து ஜீவ விசைக்கல்லே 24/7 அந்த ஜீவனில் தேவி நீதிட்டு இயேசு கிறிஸ்துக்குள்ளாமன்ற வாக்குத்த பரலோக ராஜ்யமே இருக்குதுங்க. நீ இச்சிக்கப்படத்தக்க சகலமும் அந்த இயேசு கிறிஸ்துக்குள்ள ஜீவ சர்வம், ஜீவ ரத்தம், ஜீவ உலகம், ஜீவவானம், ஜீவ பூமி, ஜீவ சர்வம், ஜீவ ரத்தம், இயேசு கிறிஸ்துக்குள்ளாமன்ற வாக்கு தத்துவம் பரலோகமே இது. ஜீவ செயலில் நன்மத்தை மாதிரி பாதாள ராஜா, அதான் பாதாளம் பிசாசு பகஞ்ச. அவன் வார்த்தை கேட்டு அவன் பின்னாடி போவாதே. நன்மை தீ மறியத்தக்க கனி புஷிக்கு நாளிலே சாகவே சாவாய், ரட்சிக்கப்பட மாட்டேன், பச்சிக்கப்பட்டுருவேன். அப்போது முடிவு பறிந்து ஆதாமுக்குள் பிறந்து ஆதாமிலே வாழாத. ஆதாமின் சிந்தை மரணம். மரணத்துக்கு அது பிசாசு உன்னை பகைச்சி உன்னையே பகஞ்சனாக்கி உலகத்துக்கு சாபமாக்கி குடும்பத்துக்கு பட்டணத்துக்கு சாப நன்மத்தை சாகவே செத்து கட்சியில் பாதாளம் வெளியும் கொண்டு போகிறான். அவன் தான் பகஞ்சன். இப்போ ஆதாம் வழியாக பிறந்த நீ இயேசு ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் எடுத்து திருவிருந்தில் பங்கெடுத்த பிறகு முடிவு பறிந்து நிலை திரண்டார். மார்க் 13:13 என் நாமத்தின் நிமித்தம் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள். அவன் பகைக்கத்தாமே செய்வான். அவன் ஆளே பகைஞ்சான் பிசாசு. முடிவு பறிஞ்சு ஜீவ விச்சத்துக்கள்லேயே இருந்துப்பார். ஏசு அப்படி இருந்தாரா இல்லையா? மத்திய மார்க் முழுவதும் அவர் யாருமே ஒன்றும் பண்ணலாம். அவர் ஜெயிக்கவே முடியல. இயேசு யாரும் பச்சிக்க முடியல. ஒரு வியாதி பிடிக்கல, ஒரு சாபம் பிடிக்கல, ஒரு மரணம் பிடிக்கல, ஒரு தரித்திரம் பிடிக்கல, ஒரு பாதாளம் பிடிக்கல. ஏன்னா ஜீவ விச்சத்துக்கண்டிலே இருக்கிறார். பரிசுத்தாவியில் கருத்து தேவகுமாரனா வந்து நானே வழியும் சத்தியம் ஜீவ அந்த ஜீவனில் தேவி நீதிட்டு ஒழித்ததில் தேவனுக்கு தனக்கு ஆதாமத்து முழு உலகத்தை குத்துக்கிட்டு போயிட்டே இருக்கிறார். யார் பகைச்சாலும் சரி, யார் சபிச்சாலும் சரி, யார் சிநேகித்தாலும் சத்ருவாக இருந்தாலும் சரி, பகஞ்சர்களுக்கு சபிக்கிறவர்களுக்கு யார் என்ன பண்ணாலும் அவரை மாற்ற முடியல. இயேசு கிறிஸ்து நேற்றும் என்றும் மாறாதவர். அவர் ஜீவ விச்சத்துக்கு அந்த ஜீவில் தேவை நிதிட்டு உயிர்த்தல். தேவன் தனக்கு ஆதாமத்து முழு உலகத்துக்கு கொத்தது தான். அதனால் எத்தனை பகஞ்சர்கள் இருந்தாலும் இயேசு ஒன்றும் பண்ண முடியல. அப்படி வாழ்ந்தாருங்க இயேசு. அந்த இயேசு ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் திருவிருந்தில் பங்கெடுத்த நீ இப்போவே இயேசு கிறிஸ்து ஜீவன் பரிபூர்ண இயேசுக்கு சாமட்ட வாக்கு தத்துவத்தை பிதாக ஆதாமத்து முழு உலகத்தை கொடுக்கும்போது பாவத்தையும் மரணத்தையும் பாதாளத்தையும் நீ ஜெயிப்பாய். இயேசு உலகத்தை ஜெயித்தார், பாவத்தை ஜெயித்தார், மரணத்தை ஜெயித்தார், தரித்திரத்தை ஜெயித்தார், முடிவு பறிந்து நிலைத்திருந்தார். உனக்காக சிலுவையில் அறையப்பட்டு பச்சிக்கப்பட்டு ஆதாமின் பாவத்தை சாபத்தை மரணத்தை எடுத்துக்கிட்டாரு. ஆனாலும் உடனே ஜீவ வார்த்தையை பேச பிதாவையும் ஆவித்து ஜீவ சர ஜீவராக ஈட்டியாளுக்கு ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு அந்த ஜீவனை பரிபூர்ணம் 3ஆம் நாள் பாவத்தை மரணத்தை பாதாளத்தை ஜெயிச்சிட்டாரு. அது ஒரு மாடல் காட்டுறாரு. நம்முடைய பாவத்தை, நம்முடைய சாபத்தை, நம்முடைய அக்கிரமத்தெல்லாம் ஏற்றுக்கிட்டு பிசாசால் சிலுவையில் அறியப்பட்டு சாபமாகி பாபமாகி மரணமாகி தரித்திரமாகி அத்தனையும் எப்படி ஜெயிச்சார்னாக்கா பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்லி ஜீவ சரீர ஜீவ ரத்தம் தான் கொடுத்தாரு. அந்த ஜீவில் தேவ நீதி வைத்தல் ரோமர்கள் ஆதாம் வந்து முழு உலகத்து பிதாவாகிய தேவனை கொடுத்தார். 3ஆம் நாள் பகஞ்சனாகிய சத்ருவை வியாதியை சாபத்தை பாவத்தை மரணத்தை பாதாளத்தையும் ஜெயிச்சிட்டார். இன்றைக்கும் ஜீவன் உள்ளவராக தாங்கிறார். இயேசு நன்மத்தையும் அறியத்தக்கவர் அல்ல. ஆதாமின் நன்மத்தையும் அறியத்தக்க பாவத்தையும் சாபத்தையும் மரணத்தையும் தரித்திரத்தை ஏற்றுக்கிட்டு உனக்கு ஒரு மாடல் காட்டுறாரு. அவர் நன்மத்தையுமே பேசவே இல்லை. ஜீவ வார்த்தையை ஜீவ சர்வ ஜீவ ரத்தத்தை தான் கொடுத்தாரு. அதில் இயேசு அவன்கிட்ட வாக்கு தத்துவமே இருக்குது. பிதாவாக்கி தேவனை கொடுக்குறாரு. அங்கே சபிக்கர்கள் கொடுக்குறாரு. அங்கே பகைக்குள்ள ரோமர்கள் யூதர் சிலுவில் அறியன்றாங்க. முள்முடியை சூட்டுறவனுக்கு, கையில் ஆணி அடிக்கிறவனுக்கு, ஈட்டியால் குத்துறவனுக்கு ஆதாம் வந்து முழு உலகத்து இயேசு ஜீவன் பரிவு ஜீவன் குத்திட்டே இருக்கிறாரு. பிதாவே ஆவியூத்தி ஜீவ சர ஜீவரத்தை கொடுக்குறாரு. மரணமே அங்கேயும் பாதாளம் அங்கேயும் ஜீவ சர முடிவு நிலைத்தே இருக்கிறார். 3ஆம் நாள் பாதாளமே கைக்கிச்சு. இந்த பசு தாவியானே வந்து சாவுக்கு சேர்த்து உயிர் தேவதை கல்லை போய்ட்டு ஓனது பரலோகத்தை போய்ட்டு இந்த சுவிசேஷம் இந்த ஜோயே ஜீவனை உலகமெல்லாம் போய் பிரசங்கம் பண்ணி தாமஸு நம்ம சபை என்ன சபை? உலகளாக திருச்சபை. சீனியர் பாசு தாமஸ் துளசிராமே, நீ இயேசு ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் எடுத்துக்கிட்டா நீ உலகத்துக்கே ஒலிங்க, பூமிக்கே உப்பு, உலகத்துக்கே ஜீவ ஒலியை பேசணும்.
எங்கள் சபைக்கு வானம் கூறது பாரு, தான் வானம் கூரை. எங்கள் சபைக்கு வானம் கூரை, பூமி பாதப்படி. அவ்வளோ பெரிய சபைங்க எங்கள் சபை பாரு, இந்த பூமியே பாதப்படி. எங்கள் சபையில் எத்தனை விசுவாசிங்க? 816 கோடி பேர் இருக்கிறாங்க மக்கள் தொகை. அத்தனை பேருக்கு சீனியர் பாஸ்டர் துளசிராம் தாமஸ். எங்கள் சபை 1000 பேர் 2000 பேர் 3000 பேர் வச்சு ஒரு டென்ட்டில் ஒரு கட்டடத்தில் அடைக்கப்பட்ட சபை கிடையாது. இயேசுக்கு சபை என்னென்னா அவருக்கு வானம் கூரை. இவ்வளோ பெரிய வானம் கூரை அவருக்கு பூமி பாதப்படி. பூமி தான் அவருக்கு. இந்த பூமி எவ்வளோ பேர் இருக்கிறாங்க? 816 கோடி பேர் இருக்கிறாங்க விசுவாசிங்க. எங்கே போனாலும் நானே நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவனையே கொடுக்குறான். அந்த ஜீவ ரத்தத்தை கொடுத்து பாவத்தை சாபத்தை மனது அசுத்தத்தை நானே திராட்சை செடி நீ கொடி ஒருவன் என்னிலும் என் வார்த்தையில் அவனே நிலைத்திரு சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறாரு. அதுதான் தாமஸ் துளசிராம சபை. அதனால தான் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். உங்கள் நண்பர்கள் உள்ள பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். குறைந்தது ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். இன்னும் ஏராளமான செய்தி, 100க்கு 100 ஜீவ மார்க்கம் உலகத்தில் எங்குமே கேட்டு விலையேற்பட்ட சத்தியங்கள் உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். முடிவு பறிந்து நிலைத்திருங்க. 100க்கு 100 ஜீவ மார்க்கம். உலகத்தில் எங்குமே இப்படிப்பட்ட செய்திகளை கேட்க வாய்ப்பில்லை. அதனால் இந்த சேனலை மிஸ் பண்ணாதீங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். உங்கள் நண்பர் உள்ள பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஏசு மத்திய மார்லூக்கா முழுதும் அவர் எங்கும் சுற்றி தெரிந்தார். எங்கே போனாலும் ஆதாமுக்குள்ளே சபிக்குது பகைக்கணும் நன்மத்திய மாதிரி எவன் பகைஞ்சான் அவன் பகைஞ்ச குடும்பத்தார் இனத்தார் எல்லாம் சபிச்சு பச்சிக்கப்பட்டு போய் வியாதி வறுமை தேர்த்து பாதாள தக்கிறாங்க. ஏசு ஓடி நானே நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவ ரத்தத்தை தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு கொடுத்து இந்த பகஞ்சனாக பிசாசு சாபத்தை பாவத்தை மனத்தை ஜெயிச்சு நானே திராட்சை செடி நீ கொடி எண்ணிலே நிலைத்திரு. அந்த இயேசு ரத்தத்துக்கு வெளியே வானத்தில் பரலோகமே இருக்குது. அதை வச்சு நீ எதையும் ஜெயிக்கலாம். பாவத்தை மனத்தை பாதாளத்தை எல்லாத்தையுமே ஜெயிக்கலாம். கிறிஸ்து இயேசுலே நிலைத்திருன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறார். அந்த கிறிஸ்து இயேசுக்குள்ளே நிலைத்திரு. அவருக்குள்ளே இயேசுக்கு சுவாமன்றவாக பரலோக ராஜ்யமே இருக்குது. அதை பிதாக்கும் ஆதாம் முழு உலகத்துக்கு ஜீவ ஐஸ்வர்யம் இருக்குது. ஜீவ ஆற்று ஜீவ லங்ஸ் ஜீவ கிட்னி ஜீவ சர்றம் ஜீவ உலகம் ஜீவ வானம் ஜீவ பூமி ஜீவ சரீரம் தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு தரித்திரம் என்கிற தரித்திர பகை சாப பகை மரண பகை தரித்திர பகை பாதாள பகை எல்லா பகையும் ஜெயிக்கலாம். அவன் பக்கத்தில் 1000 பேர் எல்லாம் 1000 பேர் இயேசு ஜீவன் பரிவு ஜீவனை பிதாவாகிய தேவனுக்கும் ஆதாம்லேருந்து முழு உலகத்துக்கூட இடைவிடாமல் கூட எக்காலத்து கூட சோர்ந்து போகாமல் கூட கிறிஸ்துவை தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்தோடு என் நாமத்தின் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள். ஆச்சரியப்படாத, கண்டிப்பாக பகைப்பாங்க. ஜோயே லைஃப் ஜீவ விச்சதுக்கணி இல்லாத எப்பேற்பட்ட மனைவி யாராக இருந்தவங்க கட்டின மனைவி முதல் கொண்டு கட்டின புருஷன் முதல் பெத்த பிள்ளைகள் கூட வீட்டார் உணர்த்தார் தாய் தாய் எல்லாரும் ஆதாம் வியாபார வழியாக பிறந்து ஏதோ ஒரு விதத்தில் பகைக்கிறனா பாவத்தை மரணத்தையும் தான் உன் மேலே கூட்டுவாங்க. நீ இடறி போய் நீ நன்மத்தையுமே காட்டி நீ பச்சிக்கப்பட்டுறாது. நீ கிறிஸ்துவிலே நிலைத்திரு. கிறிஸ்துவ கண்மலை கிறிஸ்துவ தேவனுக்கு தனக்கு குடும்பத்தார் இனத்தை மாம்சமானவருக்கு கொடுத்து கொண்டே இரு. எந்த சத்துரு உன்னை ஜெயிக்க முடியாது. எந்த பகஞ்ச இயேசு ஜீவன் பாரு கோடா கூடிய தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழு உலகத்து கொடு இடைவிடாமல் கொடு எக்காலத்து கொடு. அதுதான் இந்த வசனத்தினுடைய விளக்கம். என் நாமத்து நிமித்தம் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள். சிலுவையில் உலகமே அவரை பகைக்குது. உலகத்தின் பாவத்தை சாப்பிட்டு இயேசு ஜீவன்லேயே நின்னா இருப்பாருங்க. பிதாவே இவர்கள் மண்டியும் என்று சொல்லி ஜீவரத்னம் தான் கொடுக்குறாரு. பிதாவே இவனுக்கு ஆவி வச்சு ஜீவசர் ஈட்டால் கொடுத்து ஆதாம் முழு கொடுத்து உறுதியாக நின்னா இருப்பாருங்க. நிலைத்திருந்த 3 நாளில் பாவத்தை சாபத்தை மரணத்தை பாதத்தால் பசுத்தாய் தேவதூர்கள் வானத்தில் உலகத்தை பிசாசின் தலை பகஞ்சனாக பிசாசின் தலை உலகத்தையே வாங்கிட்டாருங்க. வானத்தில் பூமியில் சகல அதிகாரம் அவர் கொடுக்கப்பட்டது. இந்த வானத்திலும் இந்த பூமியிலும் சகல அதிகாரம் இயேசு கொடுக்கப்பட்டது. அந்த இயேசு உனக்குள்ளே இருக்கிற அந்த இயேசு நானே வழி அந்த ஜீவனில் தேவி நீட்டு இயேசு பரலோக ராஜ்யமே இருக்குது. இயேசு வேணான்னு சொன்னால் நன்மைத்தையும் அறியத்தக்க நல்லவன் கேட்ட பாவத்தின் சம்பளம் மரணம் தான் இருக்குது. நீ விரும்பினாலும் நீ ஒரு பகஞ்சனாக தான் இருப்பேன். உன் சரீரத்தை நீயே உன்னை நீயே பகைப்பாய். பாவத்தையும் மன்னித்து தேவன் தனக்கு உலகத்தை கொடுத்தா பிசாசு பகஞ்சனோடு சேர்ந்து தன்னையும் பக்கத்து குடும்பத்துக்கு முழு உலகத்துக்கு அந்த நன்மைத்தையும் அறியத்தக்க கணிப்பு சாகவே உன்னித்து பூமியே சபிக்கப்பட்டிருக்கும். அந்த பிசாசு ராஜ்யத்தில் இந்த பாவத்தின் சம்பளம் மன்ன நன்மத்தையும் அறிய சாகவே சாவாய். பாவம் டு மனத்து விடுதலை இயேசு ஜீவ விசதிக்கணி அதில் தேவி நீதிட்டு உயிர்த்ததற்கு வா. அதை பிதாகுமார் பசுத்தாக்கு செலுத்து ஆதாம் முழு உலகத்துக்கு வாழ்நாள்லாம் செலுத்து இடைவிடாமல் செலுத்து எக்காலத்து செலுத்து. என் நாமத்து நிமித்தம் நீ எல்லாராலும் பகைக்கப்படுவாய். அவன் முடிவு பற்றி நிலைத்திரு. நீ ரட்சிக்கப்பட்டுத்தான் ஆகணும். சத்துரு தோற்று போதே ஆகணும். ஆமாம், கிறிஸ்துவை தேவன் தனக்கு ஆதாம் இயேசு ஜீவன் பரி வானத்தில் பரலோகமே இருக்குது. வெளியே வானத்தில் அதுக்கு வெளியே போட முடியாது.
உன் பிசாசு ஏமாத்திரம், உன் பாவம் ஏமாத்திரம், உன் மரணம் ஏமாத்திரம், தரித்திர பொல்லாத மனிதர்கள் ஏமாத்திரம். இயேசு கிறிஸ்துக்குள் ஆமன்ற வாக்கு தத்துவத்தை பிதாக்குமார் ஆதாம் முழு உலகத்து வாய்நாள்லாம் கூட இடைவிடாம கூட எக்காலத்தை கூட எல்லா பாவத்து சாபத்து மரணத்து பாதாளத்து தப்பிக்கப்படுவாய். முடிவு பறிந்த நிலையத்தில் கிறிஸ்துவேசில் ஏதாவது தப்பு உடனே இயேசு ரத்த சகல பாவம் இன்றைக்கி சுற்றி கிறிஸ்துவேசுக்குள்ளே வந்துரு. அந்த இயேசுக்கு சாமண்ட வாக்கு தத்துவத்தை ஜீவ உலகம், ஜீவவானம், ஜீவ பூமி, ஜீவஸ்வரம் இயேசுக்கு சாமண்ட வாக்கு தத்துவத்தை பிதாக்குமார் பசுத்தாக்கி செலுத்து. ஆதாம் முழு உலகத்தை செலுத்து, இடைவிடாமல் செலுத்து, எக்காலத்தை செலுத்து. கர்த்தர் உன்னை கொண்டு பெரிய காரியம் செய்வார். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். பசுதாவே இந்த அருமையான மாலை வேலையில் எங்களோடு கூட பேச ஒவ்வொரு வார்த்தையை நன்றி செலுத்தணும். பயப்படாதீங்க, கலங்காதீங்க, திகையாதீங்க. இனி நான் அல்ல, இயேசுவே எனக்குள் பிழைத்திர பவுல் சொல்கிறாரு. உலகத்தையே கலக்கிற பவுலாக மாறிட்டார். பாவிகளும் பிரதான பாவியாக இருந்தார், பகஞ்சனாக இருந்தார், கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தியிருந்தார். இயேசு ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் பிடித்து திருவந்தில் பங்குத்ததுமே இனி நான் அல்ல, இயேசுவே எனக்குள் கிறிஸ்து எனக்கு செய்வன்ட்டார். குறிந்தர் தேச கலாத்தியர் எல்லாம் போய் கிறிஸ்துக்குள் ஒரு வரிய ஏய்ப்பில் கொண்டு வந்துட்டார் பாருங்க பரிசுத்த பவுல். அதனால் ஆதாமுக்குள் பிறந்த நீங்கள் கிறிஸ்துக்குள் மாதிரி அந்த கிறிஸ்து நானே வடியும் சத்தியம் ஜீவன் அந்த ஜீவனில் தேவ நீதித்துவத்தில் இயேசு கிறிஸ்துக்குள் ஆமன்ற வாக்கு தத்துவம் பரலோக ராஜ்யமே இருக்குது. அதை பிதாக்குமார் ஆதாம் முழு உலகத்து ஒரு ஆள் பாய் கூடாமல் கொடுக்கும். ஒரு ஆளுக்கு பகை கசப்பு காட்டினா ஒரு ஆள் மூலமாக பிசாசு எல்லாம் தேய்ச்சிடும். அதான் இயேசு ஏற்றுக்கூட இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டு என் அன்பு இயேசு அன்பு அது ஜீவனை பரிமாண வானத்தில் சகல அதிகாரத்தையும் கொடுக்கிறது. அதை பிதாக்குமார் ஆதாம் முழு உலகத்தில் உறுதியாக நெல் உப்பே நெல் அசுத்தாயில் பயந்து ஓட பசுத்தாய் தேவதூர்களாக வருவாங்க, நீங்கள் ரட்சிக்கப்படுவாய். மார்க் 13:13 என் நாமத்தினிமித்து எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள், முடிவு வரையும் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான்னு இயேசுவே சொல்கிறாருங்க. இயேசுவே வாய்ந்து காட்டினாருங்க. அந்த ஜீவில் தேவி நீதி சபிக்கிறவன் நக்கல் நல்லவன் பொல்லவன் எல்லாரும் சபிக்கிறவன் நிந்திக்க தூஷிக்கிறோம். ஆதாமுக்கு எந்த மனுஷனை பார்த்தாலும் யாரை பார்த்தாலும் நானே நல்லவே பெண் ஜனங்களுக்கு ஜீவ சொல்கிற ஜீவன் இயேசு சார் தேவனுக்கு தனக்கு ஆதாம் கொடுத்துட்டு போயிட்டே இருக்கிறார். அவர் யாரும் ஜெயிக்க முடியல. பிசாசை ஜெயிக்கிறார். பிசாசு தத்துருக்களை தான் அவர் ஜெயிக்கிறார். அவர் தான் சாபத்தை பாவத்தை மறந்து பாதாளத்தையே ஜெயிக்கிறார். அந்த கிறிஸ்து உனக்குள்ளே இருக்கிறார். அந்த கிறிஸ்து நானே வழியும் சத்தியம் ஜீவன் அந்த ஜீவனில் தேவி நீதி தூயத்தில் இயேசு கிறிஸ்து ஆமட்ட வாக்கு தங்குது. அந்த பிதாக்குமார் பசுத்தாய் ஆதாம் முழு உலகத்தை சொல்லு வாய்நாளெலாம் கூட இடைவிடாமல் கூட எக்காலத்தும் கூட சோர்ந்து போகாமல் கூட நீ உலகத்தை ஜெயிப்பாய், பாவத்தை ஜெயிப்பாய், மரணத்தை ஜெயிப்பாய், தரித்திர பாதாளத்தை ஜெயி பசுத்தாய் தேவதூர்களாக வந்து சூழ்ந்து கொள்வார்கள். நீ உலகத்துக்குள்ளே பூமிக்கு உப்பாயிருப்பாய். கத்தா இந்த வார்த்தை கொண்டு ஒவ்வொரு ஆஸ்வதிக்கும்படி ஜெபிக்கும். முழு உலகத்தை 816 கோடிக்கு அதிகமான ஜனங்க உலக மக்கள் இந்திய தேசம் 140 கோடிக்கு, தமிழ்நாட்டில் 7 கோடிக்கு ஆதாமுக்குள்ளே பிறந்த நன்மை தீமாரி ஷாக எடுக்கிறாங்க. எங்கேயும் பகையும் கசப்பும் வைராக்கியம் நன்மை தீமாரி ஷாக பிசாசு ராஜ்யத்தில் சிக்கி தவிக்கிறாங்க. ஏசு எங்கும் சுற்றி பிசாசின் வல்லவில் ஆகப்படி 6 வெளியாக நானே நல்ல மேய்ப்பன் ஜனங்கள் ஜீவனையே கொடுத்து தேவன் தனக்கு ஆதாம் அசுத்த இனி பாவம் செய்யாது கிறிஸ்துக்குள்ளே நானே திராட்சை நீங்கள் கூட ஒருவனில் வார்த்தை நிலைத்திரு சொல்லியிருக்காவே. முழு உலகத்து இயேசு ஜீவன் பரிவிஜன பிதாகும் ஆதாம் முழு வாழ்நாளெலாம் இடைவிழா எக்காலத்திலும் நிலைத்திருக்கும் மாம்சமானி அவர் இயேசு ஜீவன் பரிவிஜவனை இடைவிடாமல் எக்காலத்து பிதா ஆதாம் முழு வாழ்நாளெலாம் கூட இடைவிழா எக்காலத்தை கொடுக்குறதா. அசுத்தாவிலத்து பசுத்தாவிர தேவதெல்லாம் பணிவிடை செய்கிறதா. மாபெரும் ஏப்பில் ரட்சிப்பு முழு உலகத்து கிராமங்களுக்கு பட்ட தேசம் உண்டாகும்படி ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்கள் செய்யும் இயேசு நாமத்தில் எல்லா ஜபலியும் இருக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்டர் துளசிராமன் தாமஸ். பரிபூர்ண ஜீவன் சபை சோழவரம் பகுதியில் எங்கள் சபை நடக்கிறது. ஒவ்வொரு நாட்டுக்கும் ஆன்லைன் மூலமாக இந்த செய்திகள் கொடுக்கப்படுகிறது. ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராமன் தாமஸ்ன்னு சர்ச் பண்ணுங்கள். யூடியூப்பில் போங்க, ஏஎல்சி வெள்ளூர்னு சர்ச் பண்ணுங்கள். இன்னொரு சேனல் FGC வெள்ளூர்னு ஒரு சேனல் இருக்குது. இன்னொரு சேனல் துளசிராமன் தாமஸ்ன்னு ஒரு சேனல். இந்த சேனலெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். 100க்கு 100 ஜீவமாறும். உலகத்தில் எங்குமே கேட்டு விலையேற்பட்ட சத்தியங்கள் உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் அந்த செய்திகளை ஷேர் பண்ணுங்கள். முடிவு பண்ணி கிறிஸ்துவேசிலே நிலைத்திருங்க. ஏதோ ஒன்றுத்தில் நிலைத்திருக்கணும். ஆதாமுக்குள்ளே இருக்கணும், இல்லை கிறிஸ்துக்குள்ளே இருக்கணும். நன்மத்தை மரியாதைக்கு இல்லை ஜீவ வச்சுக்கிறீங்க. இன்னும் இருள் இருக்கணும், இல்லை வெளிச்சம் இன்னும் சாத்தானுக்குள்ளே இல்லை தேவனுக்குள்ளே இருக்கணும். அந்த தேவன் ஜீவனாக இருக்கிறார். என் பிதா ஜீவனுக்குமான ஜீவனுடைய அருந்து ஆவியான ஜீவன் அந்த ஜீவனில் தேவன் நீதிட்டு உயிர்த்ததில் இருக்குது. பிதாக்குமார் ஆதாம் முழு உலகத்துக்கு இவ்வளவு செய்யும்போது கிறிஸ்துவேசில் நிலைத்திருக்க. எந்த சோதனையோ வியாதியோ வறுமையோ தரித்திரமோ எதுவும் உங்களை மேற்கொள்ளாது. நீங்கள் தான் அதை மேற்கொள்வீங்க. உலகத்தை வெற்றியாக வாழ்ந்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டு நிச்சயம் பரலோக ராஜ்யத்துக்கு போய் சேருவீங்க. கிறிஸ்துவேசில் நிலைத்திருங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ள. இன்னும் ஏராளமான செய்திகள் 100க்கு 100 ஜீவம் மாறும். உலகத்தில் எங்கே விளையாடப்பட்ட சத்தியங்கள் உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் அந்த செய்திகளை ஷேர் பண்ணுங்கள். ஃபேஸ்புக், யூடியூப், வாட்ஸ்அப்பில் செய்தி ஷேர் குறைந்தது ஒரு 100 பேருக்காக நிச்சயம் நீங்கள் ஷேர் பண்ணணும். ஆமாம், இந்த செய்தி கேட்டால் உங்களால் ஊழியம் செய்யாமல் இருக்கவே முடியும். எங்கே பார்த்தாலும் ஆதாமுக்குள்ளே சாபத்தில் பாவத்தில் மக விசுவாச ராஜ்யத்தை எல்லாம் பகைக்குள்ளாக இருக்காங்க. இயேசு சார் இயேசு ரத்தத்தை பிதாவை ஆதாம் முழு அசுத்தத்தி பசுத்தாய்க்கு தேவதூர் அவர்களை காப்பாற்றி உலகத்துக்குள்ளே பூமிக்கு உப்பாருங்க. கர்த்தர் உங்களை கொண்டு மாபெரும் ஏப்பில் நிச்சயம் கொண்டு வருவார். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த செய்தியில் கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருக்கிறார்.
ஆமாம், ஒவ்வொரு செய்தியும் விலையேற்பட்ட சத்தியங்களை போதிக்கிறார். கர்த்தர் உங்களோடு கூட பேசி உங்களை உற்சாகப்படுத்தியிருப்பார். ஆனால் கர்த்தரை கனம் பண்ணுங்கள், கர்த்தரை கனம் பண்ணுங்கள், கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துங்கள். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்த விருப்பம் இருந்தால் என்னுடைய கூகுள் பே நம்பர் 7339586648. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த செய்தியை மறுபடியும் கேளுங்க. இந்த செய்தியை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். குறைந்தது ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். இது நிச்சயமாக நீங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டே தீர்வு. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். இந்த செய்தி 28/5/2026 11 சோழவரம் பகுதியிலே கொடுக்கப்பட்டது. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென்.